Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மார்க்அப் எப்படி கிளைண்ட்டுக்கு கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மார்க்அப் சென்டிங் எதுக்காக பண்ணுறோன்னா, ஒரு என்கொயரியோட ஒரு கிளைண்ட் வந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க என்கொயரியோட வரும்போது, அவங்க ஒரு அந்த பிரிண்டட் டிஷர்ட்டோட வெப் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தே ஆர் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதான் இருக்கும். அண்டு அதை நம்மளோட ரெஸ்பான்ஸ் டைம் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் ஆன்லைன் டூல் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா யூ வில் ஹேவ் அ நாலேஜ் ஆஃப் ஃபோட்டோஷாப் அண்ட் இட் டேக்ஸ் மோர் டைம். இது ட்ரெடிஷ்னல் மெத்தடோட இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆன்லைன் டூலில் உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்ல. அண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா 3 to 5 minutesக்குள்ளே நீங்கள் இந்த மார்க்கப்பில் ஜென்ரேட் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த மார்க்கப் எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு லீடை ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கப் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இதோட ரெஸ்பான்ஸ் டைமும் ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்ப்பாங்க. ஈவன் டிசைனர் ஆர் நான் டிசைனர் கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ். ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடோட ஆன்லைன் டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் நான் ஒரு 2 years இந்த டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் டைம் கன்சூமிங். ஸோ அந்த டைமோட இம்பார்ட்டன்ஸ் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் அந்த ஆர்டர் கன்வெர்ட் ஆகும். அதனால் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ்க்கு என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு ட்ரைனிங் ஆர் ஐடியாஸ் ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் எ சஜஷன் ஃபார் ஆல் அபவுட் இட். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு மார்க்கப் ரெடி பண்ணுறது. ஒரு கஸ்டமர் ஒரு என்கொயரியோடு வராங்க, ஒரு ரெக்குயர்மெண்ட்டோடு வராங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுறது மார்க்கப். ஸோ அந்த பிரிண்ட் எப்படி வரும்ன்றத ஒரு வெப் வெர்ஷனில் நம்ம அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை அவங்க நம்பருக்கு மெயில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான மார்க்கப். ஸோ அது ஒரு ரெகுலர் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறது, இல்லை ஒரு ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா ஃபோட்டோஷாப்பில் அந்த மார்க்கப் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஸோ நம்ம அந்த மார்க்கப்புக்கு ஒரு டிஷர்ட் தேவை. அந்த டிஷர்ட்டில் அந்த டிசைனை வச்சு காட்ட போகிறோம். இதுதான் மார்க்கப்னாங்க. ஸோ ஒரு டிஷர்ட் ஏற்கனவே ஒரு கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு டிஷர்ட் இருக்குது. ஸோ இந்த டிஷர்ட்டில் நான் இப்போ என்னோடய மார்க்கப் செட் பண்ணி நான் அனுப்ப போகிறேன். சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த இருக்கிற ஆல்ரெடி ஸ்டாண்டிங்கில் இருக்கிற இந்த டிசைனெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் போய்ட்டு கான்டென்ட் அவர் டூல். ஸோ இதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிச்சு. அதாவது ஒரு பிளெயின் டிஷர்ட்டாக ரெடி பண்ணுறேன். ஏற்கனவே ஆல்ரெடி டிசைனாக இருக்கிறது நான். ஸோ அகெயின் போய்ட்டு இமேஜில் ஃபில், எடிட்டில் ஃபில். ஸோ ஃபில்லில் கான்டென்ட் அவர் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போ ஒரு பிளெயின் டிஷர்ட். இப்போ என்னோடய டிஷர்ட்டை நான் இதில் நான் இந்த டிஷர்ட்டில் இப்போது என்னோடய டிசைனை எடுத்துகிட்டு வரப்போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டிசைன் வச்சுருக்கேன். ஸோ அந்த டிசைன் எடுத்துகிட்டு மார்க்கப்பாக பண்ண போகிறேன். கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கப் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஒரு டிசைன், ஒரு சிம்பிள் டிசைன் ஒன்று வச்சுருக்கேன். இதை இப்போது மார்க்கப்பாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை காப்பி இதில் எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து பொசிஷனிங் பண்ணிடலாம். பொசிஷனிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதோட பேக்ரவுண்டில் அது பிளெண்ட் ஆகணும். ஸோ ரெகுலராக அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துக்கு அதை ரீசைஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ இதுதான் வந்து மார்க்கப் இப்போ ரெடி பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிஷர்ட்டை மட்டும் வந்து வெறும் இந்த பிளாக் ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை ஒரு நியூ டூப்ளிகேட் லேயராக போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ எதுக்காக போடுறோன்னா இந்த டெக்ஸ்ட் அதாவது இந்த டிசைன் வந்து அந்த டிஷர்ட்டில் வந்து பிளெண்ட் ஆகணும், அதுக்காக போட்டுக்கிறது. ஸோ இதை நான் லோக்கலில் சேவ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்டு கேட்கும், அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு டிஷர்ட்டை மட்டும் எடுத்து எதுக்காக இது பண்ணுறோன்னா அந்த டிசைன் வந்து அந்த டிஷர்ட்டில் பிளெண்ட் ஆகணும், நல்லா பிளெண்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு டிசைனில் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ டிஸ்டார்ட் ஃபில்டரில் டிஸ்டார்ட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பிளெண்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஸோ இது இருக்கிற டெக்ஸ்ட்டை அப்படியே இருக்கிற ஆப்ஷனை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த லேயருக்கு செலக்ட் ஆகும். இப்போது நம்ம செலக்ட் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் வந்து இப்போ தெரியாது, பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து அதோட டிஃப்ரெண்ட்டு க்ளீனாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்டார்ட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஒரு 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், பிளெண்ட் ஆகும். பார்த்தீங்களா, பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ பிளெண்டுனா என்னென்னா அந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் அந்த டிசைன் வந்து பிளெண்ட் ஆகிருக்கும். அது ஒரு மார்க்கப் தனியாக வச்சா மாதிரி இருக்காது, அந்த தனியாக வச்சா மாதிரி இருக்காது. அதுக்காக தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. நான் இன்னொரு டிசைன் அப்படியே இது பண்ணுறேன். இன்னொரு டிசைன் கண்ட்ரோல் போட்டு இந்த கீழே எடுத்துகிட்டு வந்து நான் வைக்கிறேன். ஸோ இந்த இடம் வைக்கிறேன். இந்த இடம் வச்சுட்டு இப்போது இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஃபில்ட்ரு டிஸ்டார்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இதில் ஒரு 10 கொடுத்துறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த இடம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதை நார்மலாக வைக்கிறேன். நார்மலாக இருக்கிற அந்த லேயரில் இருக்கிறத எடுத்து வந்து வைக்கிறேன். ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். இது வந்து அப்படியே மேலே வச்ச மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இந்த இடம்லாம் பாருங்கள். ஸோ இது ரெண்டுக்குமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கீழே இருக்கிறது, இது வெறும் ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. இதுதான் வந்து மார்க்கப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெடி பண்ணிங்கன்னா உங்களோட டிஷர்ட் அதாவது பேக்ரவுண்டில் இந்த டிசைன் வந்து கரெக்டாக பிளெண்ட் ஆகிறதா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்ற ஆப்ஷன் ஃபில்டரில் டிஸ்டார்ட்டில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணது. அது வந்து எங்கே இப்போ ஃப்ளாட்டில் இருக்கும்போது ஃப்ளாட்டான ஒரு டிஷர்ட்டில் இருக்கும்போது அது உங்களுக்கு விசிபிள் தெரியாது. பட் அது வந்து நீங்கள் டிஷர்ட்டோட கொஞ்சம் ஃபோல்டிங்காக இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரியல் பிக்சர், அதாவது பிரிண்டிங்கில் எப்படி பிக்சர் வருமோ அந்த மாதிரி ரியலாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ நான் இதை சேவ் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிட்டேன். இதில் நம்ம எதாவது டிசைன் பண்ணோம், இல்லை இதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இது மெட்டீரியல் போட்டு காட்டன். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் ஆட் பண்ணி நான் ஒரு பிஎன்ஜியாக சேவஸ் பண்ணிவிட்டு நான் கஸ்டமருக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ சேவஸ் எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு நான் ஒரு பிஎன்ஜி செலக்ட் பண்ணி நான் பிஎன்ஜி அனுப்பிச்சிடுவேன். ஸோ இது வந்து டிசைனர் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து மார்க்கப் ரெடி பண்ணலாம் ஃபோட்டோஷாப்பில் போய். பட் நான் டிசைனர் இல்லை வந்து உங்களுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் பண்ண முடியாது. அதாவது கிளைண்ட்டோட டைமிங், கிளைண்ட்டு கொடுத்த ரிக்வெஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம பண்ணணும். நம்ம இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த வெப்சைட் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணேன். ஸோ அது பார்த்திங்கன்னா
Placeit ஒரு வெப்சைட். ஸோ இது வந்து நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த 2 இயர்ஸாக நான் இந்த Placeitன்ற வெப்சைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு ஒரு டிசைனை செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம டிசைனை வச்சு நம்ம கொடுத்துட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மாக்கப்பில் டிஷர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், டிஷர்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Placeitன்றது பார்த்திங்கன்னா ஒரு மெயின் யூஸ் பார்த்திங்கன்னா மாக்கப் செட் பண்ணுறது தான். ஸோ இப்போது நான் இந்த மாக்கப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ரீ இருக்குது, ப்ரீமியம் நிறையா இருக்குது. ஸோ ஒரு 2 இயர்ஸாக இதோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நம்மளுக்கு மாக்கப் சென்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிளைண்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது, கிளைண்ட் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இந்த மாக்கப் அனுப்புறது தான். ஸோ இப்போ இந்த டூல் ஓப்பன் பண்ணோன்னா இது கிடச்சிரும். ஸோ என்னோடய இமேஜை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டிவைஸில் நான் அதே இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இது எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருது பாருங்கள். ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி அதோட பொசிஷனிங்கை இங்கே இப்படி ஜஸ்ட் அப்படி எடுத்து வச்சிங்கன்னா அந்த பொசிஷனிங் வந்துடும். ஓகே கொடுத்துட்டேன். இந்த பிளெண்டெல்லாம் எப்படி பக்கமாகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம அந்த டிஸ்பிளேஸில் பண்ண மாதிரி. ஸோ கலரு, டிஷர்ட்டோட கலரு என்ன வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஷர்ட் கலரில் பிளாக்கு, அவ்வளோதான். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த ஆன்லைன் டூலை நம்ம ரெஃபர் பண்ணுறது, சரிங்களா. ஸோ இதை எவ்வளோ சைஸ் வேணுமோ எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் பண்ணும்போது அதோட டைம் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். பட் இந்த மாதிரி டூல்ஸ், ஆன்லைன் டூல்ஸில் ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அண்டு இது அப்படியே வந்து கஸ்டமருக்கு டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ நான் அங்கே போட்ட மாதிரி காட்டன் 200 GSM இந்த மாதிரி அதோட மெட்டீரியல்ஸ் ஏதாவது பண்ணணுன்னா அதுவும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டெக்ஸ்ட் கலர் மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதோட பேக்ரவுண்டு இங்கே இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டுமே வந்து நம்ம வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு இங்கே இது ஒரு ஆட்டோமேஷன் டூல் மாதிரி. ஸோ அந்த டூலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது. ஸோ இப்படி வச்சுட்டு இதோட ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இது அவ்வளோதான் சேவ் ஆகிடும். டவுன்லோட் கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இப்போ எனக்கு 1 இயர் ரெனுவல் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரெனுவல் பண்ணும்போது எனக்கு அது டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதுக்கு வந்து பெய்ட் மெம்பர்ஷிப் வந்து வாங்குறது ஒரு ஒர்த்தான ஒரு இந்த வெப்சைட் யூஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸில் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த ஆரோ இருக்குது பாருங்கள், இதுதான் டவுன்லோட்ஸு. என்னோடய டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 to 400 டிசைன்ஸ் இருக்கும் நான் மாக்கப் ரெடி பண்ணது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 பேஜஸ்க்கு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணது. எல்லா கிளைண்ட்ஸுக்குமே நான் மாக்கப் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ வீடியோஸ் எல்லாமே இதில் ஜென்ரேட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஈஸியாக இருக்கும். வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மர்ச் டிசைன்ஸில் அப்பரலில் மர்ச் வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் போனீங்கன்னா அதுலேயுமே வந்து நம்ம டிசைன் வச்சு வீடியோஸாக ரெடி பண்ணி நம்ம ஃபேஸ்புக் ஆடு, இன்ஸ்டாவில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அனுப்புகிற மாக்கப்புக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த Placeitோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சைன்அப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போத் டிசைனர் அண்ட் நான் டிசைனர் 2 பேருக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டிசைனருக்குமே பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மாக்கப்புக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இந்த வெப்சைட் நான் ஏன்னா 2 இயர்ஸ் யூஸ் பண்ணதுனால பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறது அதுதான், ட்ரெடிஷ்னல் வர்ஸ் ஆன்லைன் டூல். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அண்ட் டைம் சேவிங் அண்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்ல கம்பேர் டு ஃபோட்டோஷாப் மாக்கப். நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோஷாப்பு இப்போ நான் சொன்ன ஆப்ஷன்ஸு, பேக்ரவுண்ட் கட் பண்ணி எடுக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பட் Placeitல நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்கள் டிசைன் எடுத்து உள்ளே போட்டு அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடலாம் கஸ்டமருக்கு, சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண நினச்சது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாக்கப் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் வர்சஸ் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த ஆட்டோமேஷன் மெத்தடை எதுக்கு நான் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு என்கொயரியோட ஒரு நியூ கிளைண்ட் உள்ளே வரும்போது
தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஏசப், அது ஏதாவது அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் யூ கோ வித் அந்த மார்க்அப் ப்ளஸ் கொட்டேஷனோட சீக்கிரமாக போகும்போது அந்த ஆர்டர் வந்து அந்த லீடு ஆர்டராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நாலேஜும் தேவை. ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டின மாதிரி ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஒர்க் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்க்அப் ரெடி பண்ண 20 மினிட்ஸ் ஆயிரும். பட் நீங்கள் இந்த நான் சொன்ன ஆன்லைன் டூல் பிளேசீட்ன்ற வெப்சைட்டில் இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் மார்க்அப் ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸாக நான் வந்து இந்த ப்ரீமியம் மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் அந்த ஆனுவல் மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இட் குட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் சென்டிங் அ மார்க்அப். சரிங்களா? ஸோ மார்க்அப் சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 மார்க்அப்ஸ் இந்த லாஸ்ட் இயர் மட்டும் பண்ணியிருப்பேன். நிறைய என்னோட டேட்டா பேஸில் இருக்குது. பட் இது எல்லாமே ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா நானும் டிசைன் பண்ணுவேன், நானும் ட்ரெடிஷ்னலாக நிறையா பண்ணிட்டு இருந்தேன். பட் டைம் கன்சியூமிங்ன்றது ஒரு பெரிய வந்து ஃபேக்டர். ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஆட்டோமேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் சேவ் ஆகும். அந்த டைமில் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி வி கோ வித் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ அதனால தான் இந்த பிளேசீட்ன்ற வெப்சைட் டிசைன் டூலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் வர்த்தி. நீங்கள் கொடுக்குற பெய்ட் மெம்பர்ஷிப்புக்கு இது ரொம்ப வர்த்து. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. ஸோ சைன் அப் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி டிஷர்ட் பிரிண்டர், ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் பிரிண்டர் இருக்கட்டும், வைனல் இருக்கட்டும், டிடிஜி, டிடிஎஃப் எந்த மெத்தட் பிரிண்டிங் பண்ணாலுமே இந்த மார்க்அப்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு லீடு, அதாவது ஒரு என்கொயரி வருது, அது வந்து ஆர்டராக கன்வெர்ட் ஆகிற ஒரு முக்கியமான வந்து பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்அப் சென்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து கிளைண்ட்டை ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மார்க்அப்புக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அதுக்காக தான் நான் இந்த டூலை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் அண்ட் வெப்சைட் இருக்குது, என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த டிஷர்ட் பிரிண்டிங்கோட ட்ரைனிங் ஆர் ஐடியாஸ் வேணும்னா என்ன வாட்ஸ்அப்பில் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் அ சஜஷன். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.